வணக்கம். நட்பிற்கினிய சகோதர சகோதரிகளுக்கு நான் உங்களின் செல்போன் சினிமா. இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி 10 கிலோ கோதுமை மாவு பூரியாக தயாராகி கொண்டிருக்கிறது. தயாரித்து கொண்டிருப்பவர் ஒரு சமையல் கலைஞர். இந்த 10 கிலோ என்பது அவருக்கு சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் நமக்கோ 1 கிலோ 1.5 கிலோ என்பது சிரமமாகத்தான் இருக்கும். அதுவும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். ஆதலால் நாம் ரெடிமேடாக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் பூரி, சப்பாத்தி, புரோட்டாக்களை வாங்கி நமது உறவுகளுக்கு தயார் செய்து கொடுக்கிறோம். அவர்களும் உடல் உபாதைகளும் உடல்நலக் கோளாறுகளும் ஏற்பட காரணமாக அமைந்துவிடும் உறவுகளே, தயவு செய்து நாமும் சிரமம் பார்க்காமல் வீட்டிலேயே தயார் செய்து கொடுப்போம். அதையும் தாண்டி நல்ல உணவகங்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து வாங்கி கொடுக்கலாம். இன்னும் ஏன் இதை வினாவுகிறேன் என்றால், மாஸ்டரிடம் நான் கேட்டபொழுது, மாஸ்டர் தண்ணீர் ஊற்றி பிணைந்த மாவு எவ்வளவு நேரம் நன்றாக இருக்கும் என்றேன். அதற்கு அவர் சொன்னார் 8 மணி நேரம் என்றார். அதுவும் அப்புறமாக தேய்த்த மாவு 6 மணி நேரம் தான் நன்றாக இருக்கும் என்றார். பிறகு 3 நாட்கள் 4 நாட்கள் ரெடிமேடு வகைகள் எப்படி நன்றாக இருக்கிறது? அதில் சேர்க்கப்படும் கெமிக்கல் பொருட்கள் தான். ஆகவே உறவுகளை தயவு செய்து நாம் வீட்டிலேயே தயார் செய்து கொடுப்போம். உணவே மருந்து என்றார்கள், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமது உறவுகள் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்கு நாம் வீட்டில் தயாரித்து கொடுக்கும் உணவே சிறந்ததாக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு லைக் பண்ணுங்கள், பிடிக்கவில்லை என்றால் அன்லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்கும் போது மிருதுவாகவும் உப்பலாகவும் பூரிகள் வருவதில்லை என்று எண்ணும் சகோதர சகோதரிகள் கமெண்டில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. தயவு செய்து உணவுகளில் கவனம் செலுத்துவோம். உணவு வகைகளை சமைத்தே உண்ணுவோம். நன்றி, நன்றி, நன்றி.